இன்னொரு டிப்ஸ் சொல்லிடுறோமா. இப்ப நீங்க வந்து 12,000 ரூபாய் கொடுத்து ஒரு மிஷின் வாங்க போறீங்கன்னா தயவு செய்து அந்த மிஷின் வாங்குற கடைகள்லயே அங்கேயே நீங்க ஒரு 1,500 ரூபாய் செலவு பண்ணி மோட்டர் பிக்ஸ் பண்ணிக்கீங்க. ஒரு சின்ன மோட்டர் இருக்கு, குட்டியா ரெட் கலர்ல இருக்கும் அந்த மோட்டர். இப்ப வேற கலர்லயும் வந்திருக்குது, ஓகேங்களா. சின்ன மோட்டர் அந்த கடையிலேயே வாங்கிக்கிங்க. அந்த கடையிலேயே வாங்கி அவங்களே பாத்தீங்கன்னா மிஷினோட பாடியிலயும் ஃபிட் பண்ணுவாங்க. மிஷின் பாடியில இருந்து கொஞ்சம் தள்ளியுமே அந்த முறையில அந்த கார்னர்ல, அதாவது நம்மளோட வலது கை ஓரமா செட் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க எல்லா லேடிஸ்க்கும் கால் வலி முட்டு வலி இருக்குதுங்க. இல்லாதவங்களே யாருமே கிடையாது. ஏன்னா சின்ன குழந்தையில நான் 4 நாள் நடந்து கால் வலிக்குதுன்னு உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம கால் அமைச்சு விட வேண்டியது. அதனால நீங்க வந்து இப்ப வேண்டாம், நான் அப்புறமா போய் நான் மோட்டர் வாங்கிட்டு வந்துக்கிறேன், இப்ப வேண்டாம், இல்ல வாங்கிட்டு வந்து வச்சு நான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி யாராவது கிட்ட சொல்லி பண்ணிக்குவேன். அந்த மாதிரி வேலை வேண்டவே வேண்டாம். ஏன்னா நான் பல ஸ்டூடெண்ட்டுக்கு, பல கஸ்டமருக்கு, பல பேருக்கு சொல்லி இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிஷின் ஒரு கடையில இருந்து வருதுன்னா அங்கேயே மிஷினோட மோட்டரையும் வாங்கி ஃபிட் பண்ண கொடுக்க சொல்லி அங்கேயே ஃபிட் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னு கேளுங்க, நீங்க ஃபிட் பண்ணாம வந்துட்டீங்க, வீட்டுல வந்து எல்லாம் பண்ணிட்டீங்க, ஒரு மாசம் நீங்க நல்லா அழகா உட்காந்துட்டு ஏதோ அதான் சொல்லுவோமே, ஒரு புடவை வாங்கிட்டு அந்த புடவையை சும்மா சும்மா கட்டிட்டே திரிவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புடவை எங்க இருக்குன்னே தெரியாது, மூலையில தூக்கி போட்டுருவோம். எந்த பொருளுமே ஒரு குண்டா ஒண்ணு அழகான குண்டா வாங்கி அந்த குண்டாலேயாவது எல்லாத்தையும் செய்வீங்க. குழம்பு, ரசம், பொரியல் எல்லாம் பண்ணுவீங்க. கொஞ்ச நாள் ஆச்சு அது முளைய தூக்கி போட்டு பழைய குண்டாத்த எடுத்து. அதே மாதிரிதான் மிஷின் ஒண்ணு வாங்கிட்டீங்கன்னா பல வீட்டுக்காரர் வந்து எங்கிட்ட புலம்புன விஷயம், வாங்கி கொடுத்த மிஷின் கிளிகிளி எப்ப பார்த்தாலும் மிஷின்லயே இப்ப அந்த மிஷின் பாலடைஞ்ச புடவா இருக்குது. அந்த மிஷின் டைனிங் டேபிள் ஆகும், துணி காய போற துண்டு காய போற ஸ்டாண்ட் ஆகும், அப்புறம் பவுடரு போட்டு இது வீட்டுக்குள்ள வச்சுக்கிற மொபைல் ஸ்டாண்டா வந்து அந்த மிஷின் இருக்குங்க. மிஷின் நம்ம தைக்கவே மாட்டேங்கிறாளுங்க அப்படிங்கிறாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க, முக்கால்வாசி அந்த பெண்கள் ஏன் அப்படி இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, கால் வலி காரணத்தினாலதான் அவங்க வந்து அந்த மிஷினை தொட மாட்டேங்கிறாங்க, ஓகேங்களா. அப்புறம் மோட்டரோட வாங்கிட்டீங்கன்னா இப்ப நீங்க காலையே தைக்கிறீங்க, காலையே தைச்சு ட்ரைனிங் பண்ணி நல்லா பண்ணிடுறீங்க. கொஞ்சம் ட்ரெயின் ஆயிருக்கு, உங்களுக்கு கண்ட்ரோல் தெரிஞ்சிருது. இந்த இடத்துல நம்ம இப்படிதான் தைக்கணும், இந்த இடத்துல ஸ்பீடு போக கூடாது, அப்படி மெதுவா நடந்து போற மாதிரி போகணும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தாராளமா அந்த நாடாவை எடுத்து விட்டுட்டு மிஷினோட மோட்டரை ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த நேரத்துல நீங்க வந்து உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, எனக்கு மோட்டர் வேணும், கால் வலிக்குது, நீங்க மோட்டர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இப்பதான் உனக்கு 12,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கிறேன், அது ஃபிட் பண்றதுக்கு வேற ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணிருக்கிறேன், ஆட்டோ சார்ஜ், டெம்போ சார்ஜ் இத்தனையும் கொடுத்துருக்கிறேன், மோட்டர் வேற கேட்கிறேன், ஒழுங்குமுறை இந்த தெச்சத்தை மூளையில் போட்டு அப்படின்னு அந்த ஒரு விரக்தியான பேச்சு வந்து என்ன பண்ணிருன்னு தெரியுங்களா, அப்படியே நம்மளை தூக்கி ஓரம் கட்டிடும். எப்பவுமே புதுசா ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா ஹஸ்பண்ட் வந்து நம்ம கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. கேட்டீங்கன்னா புது பொண்டாட்டி வாங்கி கொடுப்போம். அதே மாதிரி நீங்க மிஷின் வாங்குற போதே, ஏங்க கண்டிப்பா மோட்டர் வேணுங்க, மோட்டர் இல்ல தைக்க முடியாதுங்க, அது அப்படிங்க இப்படிங்க காலெல்லாம் வலிக்குங்கன்னு சொல்லி எப்படியோ ஒண்ணு மோட்டர் வாங்கி ஃபிட் பண்ணி கொண்டு வாங்க. ஏன்னா அது